Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரெசிபி வீடியோ பார்க்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம மேக்கப் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச்குள்ளே நம்ம எப்படி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வாங்கிக்கலாம், ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் செல்ஃப் மேக்கப்புக்கு, ஸோ ஒரு பிகினர்ஸ்க்கான மேக்கப் கிட்ட தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ் அவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிவ் அவேயில் நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா சீக்கிரமாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இதுதான் நான் வச்சுருக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ். இது அண்டர் 100க்குள்ளே உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த 3 ப்ராடக்ட் காமிக்கிறேன். இது ஃபேஸ் வாஷ், டோனர், அப்புறம் மாய்ஸ்சரைசர். ஸோ இது 3 சிடிஎம் ப்ராசஸ். ஸோ சிடிஎம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் எந்த ஒரு மேக்கப்பும் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம மேக்கப்பில் எந்த ஒரு மேக்கப்புக்கு அப்புறமாவும் சரி, மேக்கப் முன்னாடியும் நமக்கு எந்த ஒரு ஸ்கின்க்கும் எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதனால் நான் சிடிஎம் ப்ராசஸ்க்கான தேவையான இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் வாஷ், டோனர், அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர். ஸோ இது உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதுவும் சம்மரில் கண்டிப்பாக உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் தேவை. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுறது நியூட்ரிஜினாவோடது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்குள்ளேயும் இருக்குது, நல்லாவும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு SPF 50+ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் UVA அண்ட் UVB இருக்குது, PA++ இருக்குது. ஸோ எல்லா இதுவும் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மேக்கப் ஃபங்க்ஷனுக்காக போகிறீங்க, ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்காக போடுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த 2 ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது டெய்லி மேக்கப்புக்கு நான் சொல்லலை. இது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரேராக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரப்பரும் ஃபேஸ் மாஸ்க்கும் போட்டுட்டு அந்த மேக்கப் பண்ணும்போது இன்னும் உங்கள் லுக் நல்ல ஒரு க்ளாஸியாகவும் நல்லாவும் இருக்கும். இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ரிகாட்டோட ஸ்க்ரப்பரு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸை ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்க் இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா நல்ல ஆன்டி பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு போட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பேக். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 2த்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டோனர் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின். ஸோ நான் அதனால் பயோ ஹனி ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நமக்கு 100க்குள்ளேயே வந்துடுது அஃபோர்டபுள் ரேஞ்சில். அதே மாதிரி ஆப்ஸோட டோனர் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நமக்கு ரேஞ்சுக்குள்ளே வருது. Rs.100 டோனர் நான் யூஸ் பண்ணுறேன். டோனரில் நிறைய ரேஞ்ச் இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த பிராண்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் காமிக்கிறது எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் நிவ்யாவோடது பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணுறது தெரியலனா நீங்கள் நிவ்யா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின் ரெண்டுத்துக்குமே நல்ல ஒரு அப்சர்ப்ஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டம் இதெல்லாம் நார்மலாக சிடிஎம் ஃபாலோ பண்ணுறது தான். எல்லாத்துக்குமே மேக்கப் பண்ணாலும் பண்ணலனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ மேக்கப்புக்கான ஃபர்ஸ்ட் ஐட்டம் ப்ரைமர். ஸோ ப்ரைமர் பார்த்திங்கன்னா நான் இங்கே ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது நான் கிரீஸி அண்ட் ஆயில் ஃப்ரீ ப்ரைமர். இந்த ப்ரைமரோட யூஸ் என்ன அப்படின்னா உங்கள் மேக்கப்பை நல்லா லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறது தான் ப்ரைமரோட வேலை. ஸோ நீங்கள் நல்ல ஒரு ப்ரைமர் வாங்கிட்டிங்கனாலே உங்கள் மேக்கப் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ப்ரைமர் இல்லை எனக்கு
வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இது இல்லை அப்படின்னா பதாஞ்சலியோட அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிப்பேன். அதுவும் உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வரும். பட் பெஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு 100க்குள்ளேயே வந்துடும். இதே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சின்ன டியூபே உங்களுக்கு 100க்குள்ளேயே வந்துடும். ஸோ இது வந்து நல்லாவும் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட மேக்கப்பை நல்லா செட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டர். ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்து உங்கள் ஃபேஸில் ஏதாவது பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா அதை வந்து மறைக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் மேக்கப் போடும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற கலர் கரெக்டர் NYBலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் பர்பிள்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நான் இங்கே வந்து 4.2 கிராம்ஸ் அளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் போதும். அதுவும் இது ஹேண்டியாக இருக்கிறனால லிப்ஸ்டிக் டைப்பில் வருது. எங்கேயுமே நம்ம வந்து ட்ராவல் பேக்கில் அழகாக போட்டுட்டு போகலாம். அந்தளவுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே இருக்குது. இதுவும் உங்களுக்கு 100க்குள்ளேயே வந்து வந்துடும். இதோட ரேட்டெல்லாம் நான் கீழே போடுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷேடுக்கு ஏற்ற கலர் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ஆரஞ்ச் கலெக்டர். ஸோ என்னோடது பார்த்திங்கன்னா டஸ்கி ஸ்கின்னு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி டஸ்கிலேருந்து கொஞ்சம் ஃபேர், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு இந்த கரெக்டர். நீங்கள் வந்து எந்த கரெக்டர் யூஸ் பண்ணாலும் அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இது அஃபோர்டபுள் ரேஞ்சுக்குள்ளேயே தான் வருது. இந்த கரெக்டர் வந்து எனக்கு ஈஸியாகவும் அப்சர்வும் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கவரேஜ் கொடுக்குது. பிக்மெண்டேஷன் சுத்தமாக தெரியல எனக்கு. ஏன்னா என் ஃபேஸில் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் பிளாக் ஸ்பாட் அந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அந்த பிளாக் தழும்பு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுது. ஸோ இது போடும்போது நல்லாயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கேக். நான் வந்து ஃபவுண்டேஷன் நீங்கள் லிக்விட்லேயும் கிடைக்கிது, எல்லா ரேஞ்ச்லேயும் கிடைக்கிது. நான் வந்து கேக் வாங்கியிருக்கேன். ஏன்றது நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி போட மாட்டேன். நான் போடுறது பிபி இல்லைன்னா சிசி க்ரீம் தான். இது எதுக்கு வாங்கினேன்ற ரீசனும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ப்ளஸ் ஒரு ட்ரிக்கோடு இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படலாம். ஸோ இது வந்து என்னோடய ஷேட்லேருந்து கொஞ்சம் ஒரே ஒரு ஷேட் கம்மியான ஷேட் தான் நான் வாங்கியிருக்கேன். கம்மி ஷேட் தான். கொஞ்சம் டார்க் ஸ்கின்க்கான ஷேட் வாங்கியிருந்தேன். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற சிசி க்ரீம் வந்து லாக்மி 925. நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா வேறு ஷேடு. எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா நம்பர் 1 வந்துருச்சு. இந்த ஷேட் வந்து ரொம்ப ஃபேர் ஸ்கின்னுக்கு தான் வந்து செட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த ஃபவுண்டேஷன் கேக் வந்து வாங்கினேன். ஸோ இந்த டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு உங்களோட ஷேட் கிடைக்கல, பிபி ஆர் சிசி க்ரீம் உங்களோட ஷேட் வரல அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் NYB இல்லைன்னா வேறு ஃபவுண்டேஷன் உங்களோட டார்க்கர் ஸ்கின் உங்களோட நெக்ஸ்ட்டு டார்க்கர் ஷேடுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கிக்கோங்க. அதை வந்து நம்ம இதோட பிளெண்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஷேடுக்கு நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணணுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து நம்ம வந்து சிசி க்ரீம் எடுத்திருக்கேன். அது கூட வந்து நான் வாங்கி வச்சுருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் கேக் அது வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் இதோட மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் என் ஷேட் வரல. நான் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோடய ஷேடுக்கு வந்துருச்சுது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ஷேடை வந்து நம்மளே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த மாதிரி கிடைக்கலன்னா கூட ஒரு ஸ்கின் டோன் டவுனாக இருக்கிற ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்கின் டோனுக்கு நமக்கு கிடச்சிரும் ஈஸியாக. இது ஒரு டிப்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னோடய மேக்கப் நான் பண்ணும்போது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு காலி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னோடய ஷேடே நான் வந்து சிசி வாங்கிடுவேன். ஸோ அது வரைக்கும் இது வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எந்த ஒரு பிளெண்டரோ இல்லை எதுவும் எடுக்கிறதில்ல. நான் வந்து கையாலேயே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ நீங்கள் வேணும்னா பியூட்டி பிளெண்டர் வாங்கிக்கலாம். ஏன்னா பியூட்டி பிளெண்டர் மட்டும்தான் நல்லா வந்து உங்களுக்கு பிளெண்ட் பண்ணும். ப்ரஷ்ஷோட பியூட்டி பிளெண்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ப்ரஷ் எதுவும் வாங்கலை.
நான் கையாலேயே வந்துட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். நல்லா வந்து நமக்கு அப்சர்வும் ஆகுது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வந்துட்டு அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் போட்டுட்டு காமிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கையால் நீங்கள் அதுக்கு தான் பிளெண்ட் பண்ணி விட்டாலே போதும். ப்ரஷ் இல்லையா, நீங்கள் வந்து சிசிபிபி க்ரீம் வாங்கிக்கிட்டாலே போதும், ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். இதே நீங்கள் ஃபவுண்டேஷன் லிக்விடோ இல்லாட்டி வேறு ஏதாவது வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கேக்கியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து பிளெண்ட் ஆகி செட் ஆகிடுச்சு, நேச்சுரலாக தெரியுது. ஸோ இது வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ரெண்டோட காம்பினேஷன் தான் நான் வந்து ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தனியாக உங்களோட சிசி க்ரீமோட ஷேடில் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஏடிஎஸோடது தான் இது. ரொம்ப கம்மி ரேட், அஃபோர்டபுள் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நீங்களும் இது மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இதில் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, பிளாக் வந்து வாங்காதீங்க. ஏன்னா நம்மளோடது வந்து பியோர் பிளாக் கிடையாது நம்மளோட ஹேரு. ஸோ லைட் ப்ரௌன் தான், நீங்கள் அந்த மாதிரி ப்ரௌன் தான் வாங்கிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் செட்டு, இது வந்து நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். 81 ருபீஸ் தான். ஸோ இதில் வந்து எல்லா ப்ரஷ்ஷும் இருக்கும்னு நினச்சி தான் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக. தென் அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து அந்த பியூட்டி பிளெண்டரோட ப்ரஷ் வந்து எதுவுமே இல்லை. அது இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன், கடைசியில் அது இல்லை. இது வந்து ஐப்ரோ பென்சிலுக்கும் அதுக்கப்புறம் ஐ லேஷஸை வந்து வாடுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஐப்ரோஸ் வாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குது. இது பண்ணிவிட்டு நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நேச்சுரலாக இருக்கும், உங்களோட ஐப்ரோ ஹேர்ஸ் எல்லாம் நேச்சுரலாக இருக்கும், நீங்கள் பண்ண மாதிரி இருக்காது ஐப்ரோஸு. ஸோ இது ஒரு டிப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா வந்து நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் மெப்ளினில் இருக்குது, ப்ளூ ஹெவன்லேயும் இருக்குது. நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக மஸ்காரா வந்து செட் ஆகலை, ஏன்னா எனக்கு ஹேர் ஃபால் ஆகிடுது. ஸோ அதனால நான் மஸ்காரா எதுவும் வாங்காமல் லோக்கல் பிராண்ட் வாங்கிட்டு அதோட ப்ரஷ்ஷை மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஐடெக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ டாஸ்லர் இல்லாட்டி ஸ்ட்ரிங்கார் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இது வாங்கிட்டு இதில் வந்து லைட்டாக வந்து ப்ரஷ்ஷால் எடுத்துட்டு நான் வந்து லேஷஸில் அப்ளை பண்ணிடுவேன். இதுவே எனக்கு ஓரளவுக்கு நேச்சுரல் லுக்கு கொடுக்குது. வால்யூம் உங்களுக்கு அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஐப்ரோ பென்சில் சும்மா வந்து கோம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வால்யூமாக தான் தெரியுது. ஸோ இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. சப்போஸ் நேச்சுரலாக தெரியணும் மேக்கப் அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்காரா எதுவும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு காஜலுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு இதை தான் யூஸ் பண்ணுறேன். இது ஏன் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு ஸ்மோக்கி ஐஸ் வேணும்னாலும் ஈஸியாக வந்து நான் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் பார்த்திங்கன்னா நிறைய ரேஞ்சஸில் இருக்குது, 20 ருபீஸில் கூட இருக்குது. உங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சது ப்ளஸ் 100க்குள்ளேயே நமக்கு கிடைக்கிதுன்னா அது லாக்மி. இன்னொன்று லாங் லாஸ்டிங், ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். மற்றது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, டாஸ்லர்லேயும் நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்கிது. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த இது வந்து வேஸ்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து ரொம்ப நாள் வருது, அதனால் நான் லாக்மி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிப் க்ளாஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து சும்மா பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியாச்சு. 25 ருபீஸ் தான், ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிப்ஸ்டிக் வேணும்னா லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் சாய்ஸ். ஸோ நான் வந்து லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் எந்த ஒரு கலர் நமக்கு கொடுக்காது, ஜஸ்ட்டு வந்து நம்ம லிப் வந்து கொஞ்சம் க்ளாஸியாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளாஸ் யூஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஐஷேடோ பேலட்டு எனக்கு லிப்ஸ்டிக்கோடையே வருது. நான் அதனால் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு லிப்ஸ்டிக்கும் வாங்கலை. எனக்கு இதுலேயே எல்லா லிப்ஸ்டிக் கலர்ஸும் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன செய்வேன்னா க்ளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து எனக்கு பிடிச்ச கலரை வந்து அப்ளை பண்ணிட்டேன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அப்போ பார்க்கறதுக்கு என்னோடய லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியும் இருக்கும், க்ளாஸியாகவும் இருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து தனியாக ரொம்ப பிராண்டடான லிப் க்ளாஸ்லாம் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். இந்த பேலட் வந்து நமக்கு கம்மி ரேட்லேயே கிடைக்கிது, அஃபோர்டபுள் ரேஞ்ச்
ப்ரைஸ் தான். ஏடிஎஸோடது இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லிப்ஸ்டிக்கும் கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் வந்து ஐ ஷேடோ உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. எல்லாமே வந்து ஒரு ஷிம்மரோடையே இருக்குது, ஒரு ஷைனிங் இருக்கும் உங்களுக்கு அந்த ஐ ஷேடோஸ் எல்லாமே. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன், அப்புறம் வந்துட்டு எல்லோ அண்டு டார்க் ப்ரௌன் அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ண ஆசைப்பட்றோனோ அந்த லைட் கலர்ஸ் இதில் இருக்குது. இல்லை இது எனக்கு வந்து இன்னும் வேறு ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஏடிஎஸ்லேயே வருது, நிறைய பெரிய பேலட்லாம் கூட வருது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய இருக்குது, பர்பிள்ஸ்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிம்மர் கொடுத்துருக்காங்க. ஷிம்மர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷிம்மர் வித் பவுடர் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா ஒரு கிளிட்டரிங்காக இருக்கிறதுக்காக இந்த பவுடர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இது. நான் அதுக்காகவே வந்து தனியாக வந்து காம்பேக்டே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஷிம்மராக யூஸ் பண்ணிக்கணுன்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நோஸ்க்கு வந்து ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் இது. ஸோ அவ்வளோதான். இது கூட வந்து உங்களுக்கு ப்ரஷஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்மோக்கி ஐஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நார்மல் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து தனியாகவே ப்ரஷ் வாங்கிட்டனால இதெல்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த தனி ப்ரஷ்லேயே வந்து எல்லாமே கிடைக்கிது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 8 ஐ ஷேடோஸ் இருக்குது, 1 பவுடர் கேக், 8 லிப் கலர் இருக்குது, 2 ப்ரஷ்ஷு. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஹேண்டியாகவும் இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம், அந்தளவுக்கு ஹேண்டியாக கிடச்சிரும். ஸ்மோக்கி ஐஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் தான் நான் சொன்னேன். ஸோ நான் வாங்கின ப்ரஷ் செட்டில் இருந்தது, நீங்கள் வந்து அழகாக வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. இது வந்து நம்ம பவுடர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பவுடர் வந்து திட்டத்திட்டாக போட பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபேஸில் நம்மளோட மேக்கப் போட்டாச்சு, இப்போ மேக்கப் போட்டாச்சுன்னா அதை வந்து செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு லூஸ் பவுடரோ இல்லாட்டி வந்து காம்பேக்டோ யூஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன், வித் சன்ஸ்க்ரீனோடு இருக்குது, அதுவும் லாக்மியோட பிராண்டு. ஸோ இதில் என்னோடய ஷேட் என்னவோ அதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி. இது கூட வர இந்த பவுடர் ஸ்பாஞ்ச் வந்து வேண்டாம், ஏன்னா அது வந்து அப்படியே நார்மலாக நம்ம பவுடர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி இப்படி நீங்கள் ஐடியா பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் பவுடர் போட்ட மாதிரியும் இருக்காது, ப்ளஸ் உங்கள் மேக்கப்பும் வந்து நீங்கள் ஈஸியாக செட் பண்ணலாம். கொஞ்சமாக இதில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதோட மூடியிலேயே தட்டி விட்டுக்கோங்க, டேப் பண்ணி கம்மியாக எடுத்துகிட்டு உங்களோட ஃபேஸில் மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல மேக்கப் செட்டராக ஆக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இன்னும் கூட நீங்கள் நல்லா கம்மியாக தான் எடுக்கணும். ஆக்சுவலாக கம்மியாக எடுத்து தட்டினீங்கன்னா உங்களோட இப்போ இதுதான் ஃபேஸ்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து பவுடர் போட்ட மாதிரியே தெரியாது. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் டஸ்ட் பண்ணி அழகாக வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் வந்து பவுடர் ரொம்ப போட்ட மாதிரி இருக்காது, மேக்கப்பும் நல்லா வந்து செட் ஆகும். இது இன்னொரு ட்ரிக்கு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே கவரேஜும் கொடுத்துரும், உங்களுக்கு தெரியவே தெரியாது பவுட்ரு போட்டிருக்கீங்கன்னு. அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளோட பேசிக் பிகினருக்கான மேக்கப் கிட். இது மட்டும் போதும், இது இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகி போகலாம். இல்லை நீங்கள் டெய்லி மேக்கப் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான், இதுவே போதுமானது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 100க்குள்ளேயே வந்து ரேஞ்சுக்குள்ளே கிடச்சிரும். ஸோ இந்த மேக்கப் டிப்ஸு ட்ரிக்ஸு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா, வேறு ப்ராடக்ட்ஸ் பற்றி ஐடியாஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். இதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களோட சஜஷனும் நீங்கள் வந்து இதில் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.